அது ஒரு சிலருக்கு தப்பாப்படும். கண்டிப்பாங்க மேம். அவங்க என்ன சொல்லுவாங்க, பாத்தியா நம்ம எல்லாம் ஒழுக்கமானவங்க, வெளியே போய் வேலை செய்யறா பாத்தியா, வீட்டுல இருக்க வேண்டியதானே பேசுறாங்க மேம். அப்போ அது தவறு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு எது சரியாப்படுது, உங்களுக்கு எது நடைமுறை வாழ்க்கைக்கு கரெக்டா இருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். கண்டிப்பாங்க. நீங்க 2-3 வாட்டி சொன்னீங்க. முதல்ல அவங்க அப்பாக்கு தலைவர் ஸ்தானத்தை கொடுத்தீங்க, குடும்ப தலைவன் ஸ்தானத்தை கொடுத்தீங்க. அப்புறம் பையனுக்கு அது கொடுத்தீங்க. அதுதான் நீங்க அவங்க அதுக்கு தகுதி இல்லாதவங்க இல்ல, நீங்க தான் தவறு செஞ்சீங்க. இதே நீங்க அந்த இதை வச்சிருந்தீங்க வச்சுங்க, கண்டிப்பாங்க நான் இருக்காது. அப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு பெண்ணை அடக்க முடியாதுங்கிறத அவங்க புரிஞ்சிருப்பாங்க. நீங்களே கான்ட்ராடிக்ட் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பாங்க மேம். ஆனா அது அல்லா இருக்கியா உண்மையிலேயே யார்கிட்ட எதை கொடுக்கணும், அவங்க 2 பேரும் அந்த தகுதி இழந்துட்டாங்க மேம். அந்த தகுதி அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. என் கணவரா இருக்கட்டும், என் மயனா இருக்கட்டும், 2 பேத்துக்குமே அந்த இடத்த கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு இது நான் கொடுத்தேன், நம்பிக்கையா கொடுத்தேன். நம்மளை குடும்பத்தை கொண்டு செலுத்தி வருவாங்க, நம்மளை பராமரிச்சுக்கிருவாங்க, நம்ம அதுக்கடுத்து நம்மளை நல்லா பார்த்துக்கிருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்ப வரைக்கும் நான் தான் அவங்கள பாக்குற மாதிரி இருக்கு ஒழுசு. என்னுடைய இதுலதான் அவங்க இருக்காங்க ஒழுசு, அவங்களுடைய இதுல நான் இல்லைங்க. அப்படி ஆயிடுச்சாங்க மேம். அப்படி ஆனோடனே நான் வந்துட்டு இப்படி இருப்பேன். எப்பயாச்சும் ஒரு சமயம் பையன் போன் போட்டு அம்மா எனக்கு பணம் வேணுங்கம்மா அப்படிங்கம்மா இப்படி. பெத்த மனம் என்ன ஆச்சு, பெத்த மனம் அப்படி பித்து, புள்ள மனம் கல்லு. அந்த இடத்துல நான் யோசிச்சு பார்ப்பேன், நம்ம பையன் 1000 செஞ்சிருந்தாலும் நம்ம புள்ள, நம்ம பையன் நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்காம ஆர்ட்ட கேட்பியான்னு. அப்படியா தங்கம், இப்ப பணம் அமுச்சு விடுறேம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி நான் கொடுப்பேன். அவனுடைய தேவைக்கு கொடுப்பேன். கொடுத்துட்டு என் மருமகள்கிட்டையும் சொல்லுவேம்மா வாங்கியிருக்காம்மா, அப்படியாங்கம்மா சரிங்கம்மான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க உண்டு. அப்ப எவ்வளவோ தடவை சொன்னேன், அம்மா நீங்க தனியா இருக்காதீங்க, எங்க கூட இருங்க, நீங்க சென்னையில போய் வேலை பார்க்க வேணாம், ஹைதராபாத்லயும் போய் வேலை பார்க்க வேணாம், எங்க கூட இருங்கன்னு என்னை சொன்னையா. ஒரு தடவை நீ என்னை அடிச்சு வெளியே அமுச்சுட்ட, இனி நான் வந்தேன்டா எனக்குன்னு மரியாதை இருக்காது. அந்த வீட்டுக்குள்ள நான் இருந்தேன், நீ என்னை அம்மாவா நீ நடத்தியிருந்த அப்படின்னா உன் பொண்டாட்டிக்கு அப்போ வரைக்கும் அந்த மரியாதை இருக்கும். என்னை அடிச்சு வெளியில அமிச்ச பிற்பாடு நான் அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வந்தேன்டா, ஒரு குப்பையாட்டம் நான் மூளையில தான் இருப்பேன்னு ஒழிச்சு நான் ஒரு மாமியாவா அம்மாவா அந்த வீட்டுல நான் இருக்க முடியாது. அதனால நான் இருக்க மாட்டேன். எனக்கு உழைப்பு இருக்கு, எனக்கு நல்லா நான் சம்பாரிச்சு நான் பாத்துக்கிருவேன். என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும். உனக்கு என்ன தேவையோ அதை நீ கேளு, நான் செய்யறேன். உனக்கு எனக்கு தெம்பு தைரியம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் மேம். சொன்னதுக்கு என் மருமகளும் சொல்லிச்சேம்மா நீங்க எங்க கூட இருங்கம்மா, இனிமேல் பண்ணவே மாட்டாருங்கம்மா அவரு, ஏன் எனக்கு நான் கேரண்டி கொடுக்குறேங்கம்மா. ஏம்மா எனக்கு கேரண்டி வாரண்டி எதுவுமே தேவையில்லை, என்னைய பார்த்துக்க எனக்கு தெரியும் ஐசம்மா, யாரும் என்னை பார்த்துக்க வேண்டாம்னு ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டேங்க மேம்.